வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அருமையான ஒரு வாலடைல் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. மார்னிங் பார்க்கும்போது நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தலாம் குடுத்திருந்தது. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது சரிவ சந்திச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு ஏற்றத்த குடுத்து எண்ட் ஆஃப் த டேல ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு வாலடைல் நாளைக்கு ஏற்படுமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அந்த ஒரு வாலடைல் இருந்ததுன்னா, எஃப் அண்ட் ஓ ட்ரேடர் நல்லா குஷியா வந்து இருப்பாங்க. பட் இருக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அதே சமயத்தில இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, விற்பனையாளரா இருந்திருக்காங்க நம்ம மார்க்கெட்ல. கிட்டத்தட்ட 2,800 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 3,800 கோடிக்கு பை பண்ணி ஒரு சப்போர்ட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கடந்த ஒரு வாரமாவே பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. பெருசா வந்து வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விற்பனை இந்த வாரத்தோட மொத நாள்லயும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த வாரத்திலயும் எப்படி வந்து கொண்டு போறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த செப்டம்பர் மாசத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 20 நாள் எஃப்ஐஎஸ் ரொம்பவே சாந்தமா இருந்தாங்க. பட் இப்போ ருத்ர தாண்டவம் எடுத்து ஆடி வித்து தள்ளிட்டு இருக்காங்க. இந்த விற்பனை தொடர்ந்ததுன்னா மார்க்கெட் கொஞ்சம் பிரஷர சந்திக்கும். பட் எப்பவுமே பிரஷர சந்திக்கும்போது தான் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பிடிக்க முடியும். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான பங்க பிடிக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாரி ஸோ அதாவது நம்ம வாங்குனதுக்கப்புறம் இறங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப இறங்குறது ஒரு தவறான செயல். அப்படி எல்லா பங்கும் வந்து இறங்காது. ஏதா ஒண்ணு வந்து இறங்கலாம். பட் நம்ம வாங்குனதுக்கப்புறம் ஒரு 5, 10, 15% வந்து மேபி கீழ இறங்கலாம். அதுக்கு தகுந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது நம்மகிட்ட டெஃபினட்டா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் இறக்கத்துல நம்மளால சம்பாரிக்கவே முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா வந்து நிஃப்டி 50 ஒரு நல்ல இறக்கத்த குடுத்துட்டு இருந்தது. நிஃப்டி 50 மட்டும் இல்ல, மார்க்கெட்டே ஒரு சரிவ வந்து சந்திச்சுட்டு இருந்தது. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஎஸ்யூ, பேங்க் உட்பட சில பங்குகள்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டிருந்தது. நமக்கு லாங் டெர்ம் அக்யூமுலேட் பண்றதுக்கான சான்ஸும் இருந்தது. அதே மாரி ஒரு ஷார்ட் அண்ட் மிட் டெர்ம்க்கான சான்ஸும் வந்து இருந்தது. அத கூட நம்ம கொஞ்சம் பயன்படுத்தினோம். ஸோ அப்படி பயன்படுத்தின பங்கு தான் கனரா பேங்க். அதுல ப்ராஃபிட் வந்து நான் இப்போ புக் பண்ணேன். அதே மாரி இன்னும் யூனியன் பேங்க் இருக்கு, பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். என் கூட சேர்ந்த அந்த டைம்ல நண்பர்களும் பார்த்தீங்கன்னா, அத வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது நான் ஒரு 7 பங்குகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மிட் டெர்ம், அதாவது ஒரு 2 வருஷம், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளிக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பிக் பண்ணியிருக்கேன். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்டா ஒரு 2 பங்குல மட்டும் 2 டைம் வந்து நான் வந்து அக்யூமுலேட் வந்து பண்ணியிருக்கேன். ஒண்ணு ஏசிசி, இன்னொன்னு பார்க்கும்போது கோல்கேட். மற்றபடி வேற எந்த பங்குலயும் செகண்ட் லெவல் ஆஃப் ஒரு அக்யூமுலேஷன் வந்து நான் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போதைக்கு இந்த ஜோதி லேப் பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஜோதி லேப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் எப்போ ஃபோக்கஸ் பண்ணேன்னா, ஒரு 332ல ஃபோக்கஸ் பண்ணேன். இன்னும் வந்து ஒரு 10% கூட கீழ இறங்கல. பட் நம்ம அதுக்குள்ள அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும்போது, இந்த ஜோதி லேப்ப ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். ஸோ லெவல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல என்னால உடனே டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் எப்போ வந்து அத ஃபோக்கஸ் பண்றேனோ, அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ முடிஞ்சா அதுக்கு முன்னாடி, நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நெருங்கி வரும்போது எப்படி நம்ம டிசிஎஸ டிஸ்கஸ் பண்ணோமோ, அதே மாரி ஜோதி லேப்ப பத்தியும் டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதே தான் பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஃப்சிக்கும். ஸோ ஜிஎன்எஃப்சி 532 அது இப்போ 500 கட் பண்ணியிருக்கு. இதுலயும் வந்து அடுத்த கட்ட ஒரு லெவல் என்ன பொறுத்தவரைக்கும் வரல. மேபி வந்ததுன்னா, கண்டிப்பா அத பற்றியான ஒரு அப்டேட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றியான அப்டேட். அதே மாரி நண்பர்களும் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த கேள்விகளா வந்திருக்கு. ஸோ 7 பங்குகள் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். என்னென்ன பங்குங்கிறது இப்போ திரும்ப ஒருக்கா வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இத பற்றியான கேள்விகளும் இருந்துட்டு இருக்கு. இது வந்து ரீசென்ட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான். ஸோ இதுல வந்து டிசிஎஸ் மட்டும் தான் ஹோல்டு பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணது. மிச்சம் 6 பங்கு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ஒரு மிட் டெர்ம்க்காக ஃபோக்கஸ் பண்ணது. ஒண்ணு ஜிண்டால்ஸா, ஏசிசி, கோல்கேட், ஜோதி லேப், அடுத்தது ஜிஎன்எஃப்சி, நெக்ஸ்ட் ஐடிசி. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்டா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகளா இருக்கு. ஒரு மிட் டெர்ம்க்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா, கண்டிப்பா உங்க கூட அத நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ மார்க்கெட்ல இந்த மாரி ஏறும்போது கொஞ்சம் குஷியாவும், இறங்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருந்துட்டு தான் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும். ஸோ இறங்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு, தெளிவா நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஃபியர் அண்ட் ஃபோமோக்கு நடுவுல தான் நம்ம மார்க்கெட் ஊஞ்சலாடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபோமோ அப்படிங்கிறது நம்மள விட்டு போகவே போகாது. அது வந்து நம்ம ரொம்பவே வந்து அத மிஸ் பண்ணிருவோமோ, இப்ப விட்டா வாங்கவே முடியாதோ அப்படிங்கிற ஒரு கணக்குல தொடர்ந்து போய் நம்ம உழுந்துட்டு வந்துட்டு இருக்கோம். பல பங்குகள்லயும் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதே மாரி வேல்யூ ட்ராப்லயும் பலரும் போய் மாட்டியிருக்காங்க. ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. எதுவும் பார்க்காம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது ரிஸ்க்ல மாட்றதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து இந்த கொட்டா கேஎம்சியோட எம்டியா இருக்காரு. இவரும் பல கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. இன்னும்
இன்னும் FY27 வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏற்படும் அப்படின்ட்டும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போதே பல அனலிஸ்ட் அண்ட் brokerage எல்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம மார்க்கெட் பெருசாக இருக்காது, ஒரு கன்சாலிடேஷனை தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு க்ளீனாக வந்து சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கீழே போச்சுன்னா அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஒன்றே ஒன்று மறந்துடாதீங்க, பேக்கப்பில் பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் கிங்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருந்தாலும் போதும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ என்கிட்ட வந்து இப்போ ஒரு 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 lakh நான் எப்படி பிளான் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கொஞ்சமாக சம்பாதிக்கிறவங்க ஒரு கணிசமான ஒரு கேபிட்டலை வந்து சேர்த்து வைக்கணும் ஏதாவது ஒரு பக்கம். அதாவது பேசிக்காக நம்ம கொஞ்சமாக சம்பாதிக்குங்கும் போதே ஒரு 50லேருந்து 1 அப்படிங்கிறது ஒரு நல்ல பணம் என்னை பொறுத்த வரைக்கும். இதை வச்சே நம்ம பெரிய அளவுக்கு அந்த பணத்தை வளர்க்க முடியும். ஆனால் அந்த சேர்த்து வைக்கிற டைமில் மார்க்கெட்டை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாலே போதுமான ஒன்று. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை உங்களாலையும் வந்து பண்ண முடியும். ஸோ பொறுமையாக இருந்து பொறுத்திருந்து பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். எங்கேயும் எதுலேயும் அவசரப்படாதீங்க. பேக்கப்பை எப்போவுமே வச்சுட்டே இருங்கிறத திரும்ப திரும்ப இன்னொரு முறை அழுத்தமாக சொல்லிக்கிறேன். சரியாக பிளான் பண்ணுங்கள். நான் இப்போ வரைக்கும் 7 பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னால் பிளான் பண்ணாமல் முன்னாடியே வந்து ஒரு பிளானோட நான் இல்லாமல் இருந்தேன்னா இதை வந்து கரெக்டாக என்னால் பண்ண முடியாது. என்னுடைய ஒரு விஷயமே கொலாப்ஸ் ஆகிருக்கும், பிளானே கொலாப்ஸ் ஆகிருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கான ரீசன் முன்னாடியே என்கிட்ட பிளான் இருக்குது, இப்படி நடந்தால் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. மேபி ஏதாச்சும் வந்து சொதப்பலாம், ஏதோ 1-2 சொதப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினோலெக்ஸ் கேபிள், அது பற்றியும் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ அரௌண்டு பார்த்தீங்கன்னா 800 நோக்கி வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 800க்கு கீழே வரல. ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினோலெக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிளும் ஓரளவு சரிவை வந்து கொடுத்துட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றியும் போதுங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வாய்ப்பு வரும்போது நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே அப்டேட் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் முதலாவது நம்ம டாடா குரூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாடா ஸ்டாக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $75 பில்லியன் இந்த 2025 மட்டும் காலி ஆயிருக்கு, வைப் அவுட் ஆயிருக்குங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதில் பெரும்பாலான பணம் டிசிஎஸ், அடுத்தது டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்டு போன்ற பல பங்குகள், டாடா குரூப் பங்குகள் சரிவாக வந்து சந்திச்சிட்டு இருக்கு. பட் லீடிங் ஸ்டாக்குன்னு பார்த்தா இந்த 3 ஸ்டாக்காக தான் வந்திருக்கு. அதில் 2 ஸ்டாக் ரொம்ப முக்கியமான பங்கு. ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று டாடா மோட்டார்ஸாக இருக்குது. ரெண்டும் சரிவை கொடுத்துட்டு இருக்கிறதுல நான் வந்து இப்போதைக்கு எது சைடு இருக்கேன்னா நான் டிசிஎஸ் சைடு தான் இருக்கேன். டாடா மோட்டார் சைடு நான் இன்னும் போகல. டாடா மோட்டார் சைடு ஏன் போகலங்கிறத ஒரு வருஷமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், டீமர்ஜ் ஆகட்டும், கமர்ஷியல் வெஹிக்கிள் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ கமர்ஷியலில் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். பட் ஆல்ரெடி எனக்கு எப்படியும் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடச்சிரும். ஸோ அதனால் அங்கேயும் வந்து நான் அவசரமெல்லாம் படமாட்டேன். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளை வாங்கணும் அப்படின்ட்டு. பட் வேல்யூவேஷன் அந்த ஒரு இடத்த பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து அதை திரும்ப வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறத பற்றி நம்ம டீமர்ஜ் ஆனதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது டிசிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியும் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் வந்து கொடுத்துருக்கு. காலையில் நம்ம பார்க்கும்போது ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேயில் அகெயின் 2900க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம பிளான் படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக வந்து பிளானை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். எப்படி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அந்த டைம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஹெச்டிஎஃப்சிக்கு எந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கையை ஊட்டி நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்கோம். ஸோ மார்க்கெட் இப்போது அப்படி இப்படின்னு ஏறி குதிச்சாலும் ப்ளூ சிப் ஸ்டாக்கு எப்படி பேஸ்மெண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நண்பர்கள் பலரும் வந்து உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் ஃப்யூச்சரில் டிசிஎஸும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக, அதுவும் வலுவான ஒரு பேஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா நிம்மதியாக வந்து இருப்பேன். கிடைக்குதா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளால் முழுசாக பிடிக்க முடியுமாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காலம் தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஇஎம்எல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ பிஇஎம்எல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 1:2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இந்த பங்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு பங்காக தான் வந்து இருக்குது. ஒரு 22, 23 கிட்டலாம் ஒரு 2000, 1000 கிட்ட இருந்த பங்கு இப்போது 4000 வரைக்கான ஏற்றத்தெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பங்காக இருக்குது. இப்போ ஸ்ப்ளிட் ஆகுது. பட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஸோ திரும்ப நமக்கெல்லாம் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வராமல் இது பக்கம் நம்ம போகக்கூடாதுங்கிறத திரும்ப ஒருக்கா சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பங்குகள், அது போக டிஃபென்ஸ் பங்குகள் போன்ற பங்குகள் எல்லாம் இப்போ ரொம்பவே பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருச்சு. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பங்குகள் பின்னாடி போகிறதுல எந்த ஒரு பயனும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரியல அப்படின்னா
பட்டுட்டு தான் புரிவோம் அப்படின்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. காரணம் எல்ஐசி வந்து வோல்டாஸ்ல பங்குகள வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 0.06% பங்குகள வோல்டாஸ்ல வந்து எல்ஐசி வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வோல்டாஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. எல்ஐசி வந்து இப்படிதான் பண்ணுவான். கடைசியில திரும்ப ஒரு நல்ல பீக்குக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ணி வித்துட்டு போற ஒரு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எல்ஐசிக்கு இருக்கு. இந்த மாதிரி சில குவாலிட்டி பங்குகள் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். நம்மளும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ண முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அடுத்தது ஃபார்மா செக்டர் பற்றியான அப்டேட்டு. ஸோ ஃபார்மா செக்டர் வேற அப்படியே மதில் மேல் பூனை மாரி இருக்கு. எந்த பக்கம் தாவலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏதாச்சும் ட்ரம்ப் ஜெனரிக்குக்கு டாரிஃப போடுறேன் அப்படின்ட்டு மட்டும் வாய திறந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு பக்கம் அப்படியே படுகுழியில பூனை தாவுனாலும் தாவிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். பட் இருந்தாலும் நம்ம இங்க மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறத பாருங்க. ஐயோ! இந்த அமெரிக்காவுக்கு எவ்வளோ நம்ம இம்போர்ட் பண்றோங்கிறது 2019ல ஒரு 9.5% இருந்தது. இப்போ 15.188% வந்து மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் டபுள் கிட்ட வந்து போக போகுது. வெறும் ஒரு 6 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் வந்து நடந்திருக்கு. பட் இந்த டைம்ல இவ்வளோ பெரிய ஒரு ஏற்றம் நடந்ததுக்கப்புறம் அமெரிக்காவோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம சைட் பை சைட் பார்க்கணும். என்னதான் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி குடுக்குறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தாலும், அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இதே மாரி இருக்குமாங்கிறது தான் ஒரு கொஸ்டின். ஏதாச்சும் டாரிஃப போட்டு ஒரு 1 வருஷம் உட்கார வச்சுட்டாங்கன்னா, அடுத்து அமெரிக்கா வந்து வேற ஜெனரிக் நிறுவனங்கள், வேற நாட்டு ஜெனரிக் நிறுவனங்கள நாடி போயிட்டாங்கன்னா, நம்ம ஊர் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்க்கா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு காரணம் தான். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்றதுக்கு. அது போக நல்லா ஏறின பங்குகள் ஒருக்கா கொஞ்சம் பிரேக் எடுக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து குடுக்குங்கிறத எப்பவும் மைண்ட்ல வச்சுட்டு, பொறுத்திருந்து பொறுமையா பிடிச்சோம்னா, பெரிய ஒரு ரிஸ்க்ல நம்ம மாட்டிக்க மாட்டோம். அதர்வைஸ் நம்ம இறங்க இறங்க புடிக்கிறோம் அப்படின்னா, கையில காசே இருக்காது. அதுவும் நம்மள மாரி ரீட்டெயில் இன்வெஸ்டர் கிட்ட காசே இருக்காது. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா, பொறுமையா பிளான் பண்ணி பண்ணணுங்கிறத அழுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப இந்த இடத்துல நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்க நண்பர்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!